இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆகலன்னோம். அதனால் பாருங்கள் வீடியோவை. பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படிங்க? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா டேட் இன்றைக்கி எத்தனாம் தேதி பார்த்தீங்கன்னா 25/1/2025 ஓகே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவகாசி நம்ம சிவகாசியில் சிவகாசி பக்கத்தில் திருத்தங்களில் டைட்டானிக் பொருட்காட்சி போட்டிருக்காங்க. அது எப்போயே போட்டாங்க, ஒரு மாதம் போன வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆந்தேதி போட்டாங்க. இந்த வருஷம் ஃபஸ்ட் மாதம் 25ஆந்தேதி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் எல்லாம் கிளம்பி போகிறோம் இன்றைக்கி தான். ஓகே எஸ், நான் போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நான் கிளம்பி போகிறேன், கிளம்பிட்டு வந்து உங்களுக்கு அப்படி கண்டினியூ பண்ணுறேன். பை கைஸ். பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. நம்ம அவுட்ஃபிட் எப்படின்னு தெரியல, பாருங்க எப்படி சாப்பிட்றாரு. ஓகே, இன்னும் எவனும் வரல. ஆனால் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. பூச்சி 5 ரூபா போகுது தலையில் இருக்காலும் உங்களுக்கு எப்படி தெரியும். 5 ரூபா போகுது. இனிமேல் தான் ஒருத்தனை வரவங்க கிளம்பி போய் விஎஸ். நான் கிளம்பி போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அவரை கீட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு ஒரு வழியாக. பார்த்தீங்கன்னா நம்ம 2-3 பேர் வந்திருக்கோம். இன்னொரு 3 பேர் வராங்க. இருந்தால் அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கோம். பெட்ரோல் போட்டு அவங்கள போய் கூப்பிட போனோம். ஓகே எஸ், போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி அவங்க கூட ஏற்றி விட்டு நம்ம ஃப்ரெண்டு வந்தேன். கரெக்டாக அவங்க கூட ஏறி அவங்க ஊர் வரைக்கும் போயிட்டு இருந்தோம். போயிட்டு அவங்க ஊர்லேருந்து பேசிகிட்டு இருக்கோம். அவங்க 3 பேர் வருவாயின்னு பார்த்தோம். இன்னும் ஆளக்கணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் உட்காந்துக்கிட்டே. அவங்க வரேன்றாங்க, இன்னும் ஆளக்கணும். சரி வரணும், நம்ம போய் வெயிட் பண்ணுவோம். மணி கரெக்டா 7:05. சரி கிளம்ப வாங்க வாங்க போங்க. ரைட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. பின்னாடி லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தா ஒரு முக்கியமான மேட்டரை முடிச்சு போகிறோம். வாங்கடா போண்டா. ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். டைட்டானிக்கு நல்லா இருக்குல்ல? வாங்க உள்ளே போவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கன் காமிச்சு உள்ளே போய்ட்டோம். டோக்கன் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டிஸ்கவுண்ட்டுக்காண்டி அது பாதி கிழிச்சு கொடுக்குறாங்க. நம்ம உள்ளே வந்துவிட்டோம், திருப்பி இது பண்ணக்கூடாதுன்றக்காண்டி டோக்கனை பாதியை கிழிச்சு கொடுக்குறாங்க. அந்த டோக்கன் நம்ம உள்ளே போய் டிஸ்கவுண்ட் போய் யூஸ் பண்ணணும். உள்ளே போவாங்க. இதாண்டா டைட்டானிக்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு வேறு லெவலில் இருக்குது. என்ட்ரன்ஸ் உள்ளே போனீங்கன்னா சைடு அப்படியே லைட்டிங் தான் வேறு லெவலு. நடந்து போகும் அப்படியே ஒரு எனக்கே ஒரு சொர்க்கத்துக்குள்ளே போகிற மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. அப்படிலாம் சொல்ல இதாகல, நல்லாயிருக்கு. பார்க்க வியூ பயங்கரமாக இருக்குது. வேறு லெவல் டைட்டானிக் இப்படியே இருக்குது போல். உள்ளே போகிற வரைக்கும் இருந்த தைரியம் பார்த்தீங்கன்னா உள்ளே போன பேர் துப்பராக இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா வீடியோ எடுக்கிறது தோணுது, ஆனால் பேச வாய் வர மாட்டேங்குது. பாருங்கள் என்ன முடிக்கிறேன். எல்லோரும் எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். என்னையா இவங்கெல்லாம் பார்க்குறது பார்த்து எனக்கு துப்புராக பேசணுன்னு தோணலை. என்னத்தையும் அப்படி சும்மா கேமரா நினச்சி வாய்ஸ் ஒன் கொடுத்துக்கலான்னு சொல்லி தான் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள் இது வேறு லெவலில் வியூ பாயிண்ட்லாம் வேறு வியூ பாயிண்ட்டில் பாருங்கள் நல்லாயிருக்கு. பார்க்க வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக அவங்களோட ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க அவ்வளோ சைடு. இருந்தால் அவங்க கேப்டனு நம்ம தலைவர் ஹீரோ இருக்காப்புல, இன்னொன்ட்டார் ஹீரோ அவத்தால் இருக்காங்க. நம்ம சிவகாசி ஆன்லைன் இன்ஸ்டாகிராம் பேஜை பார்த்து நம்ம முக்கியமாக ஒன்று தேடி வந்தோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதான் தேடி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி எப்படா வரும்னு பார்த்து போய்கிட்டே இருக்கோம். எப்போ போயிருச்சான்னு பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் தூரம் போனோன்னு வந்துருச்சு. அது என்னன்னு பாருங்கள் வாங்கிக்கிறோம். அது ஃபோட்டோவில் ஆட் பண்ண வேண்டாம் தெரில. நாங்கள் நல்லா வித்தியாசமாக ஃபோட்டோ எடுத்துருந்தோம். அந்த பின்னாடி இருக்காங்க. அதான் பார்த்தோன்னே சொன்னேன் இவங்கள்ட்ட எப்போ இருக்குண்டு. பேக் கேமரா போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் வியூ வேறு லெவலுங்க. ஆனால் உண்மையான ஒரு கப்பலுக்குள்ளே இருந்த மாதிரியே ஃபீல் ஆச்சு. கப்பல்கிட்டே நாங்கள் ஏறி இருக்கோம். இருந்தாலும் அப்படியே அந்த கப்பலில் இருக்க ஃபீலிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த கப்பலில் இருக்க ஃபீலிங்கு பாருங்கள். வாவ், அப்படியே அந்த படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கப்பலில் எப்படி இருக்குமோ அது மாதிரி இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு. இறங்கி போயிட்டுருக்கோம். மேலே இப்படிங்க எதிர்பார்க்கல, ஆனால் ஒர்த்து தான். நல்லாயிருக்கு. டைட்டானிக்கு வேறு லெவல் தான். அந்த இருக்காங்க நம்ம 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 ரோஸே டைட்டானிக் ஹீரோயின் ரோஸ் நிற்கிறாங்க. தலைவர் ஹீரோ நிற்கிறாப்புல. அந்த ஹீரோயின் கூட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு குரூப்பாக எடுக்கிறாங்க. நம்மள எடுக்க வேண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. எல்லாம் கிளம்ப உண்டாக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து வந்தால் அந்த ஃபோட்டோ பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வித்தியாசமாக எடுத்துருக்கோம். நிறையா ஃபோட்டோ வச்சு அந்த வேறு வேறு வேணாம் எதிர்பார்க்கலாம். இவ்வளோ இப்படிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வச்சு பார்த்து நம்ம பரும்பு பார்த்துட்டு வச்சு கிளம்பிட்டோம். உள்ளக்கா இன்னும் சுற்றி பார்த்தீங்கன்னா கப்பல் வேறு லெவல் தாங்க. உள்ளக்கா பார்த்தீங்கன்னா உண்மையிலே கப்பலுக்குள்ள இருக்க மாதிரி ஃபீலிங்கு. இதெல்லாம் பாருங்களேன்.
அங்கே இருந்த கேப்டனாக இருந்த கப்பலில் இருந்தவங்களோட ஃபோட்டோலாம் இருக்குது. இந்த பக்கம் அந்த குளிர்கான இருக்கிற தீ இருப்பாங்களா வீட்டுக்குள்ளே அந்த இது இருக்குது. அந்த தானே எடுத்துருக்காங்களா அந்த இது வண்டி. இந்த ஒரு கார் நின்றுச்சு இங்கே. அந்த அங்கே நிற்கி அந்த கார் அங்கே நிற்கி மேலே அப்படியே கப்பலுக்குள்ள எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது உள்ளக்க. கப்பலோட ஃபோட்டோ லைட்டிங் தான் வேறு லெவலுக்கு உண்மையிலே. ஆனால் கப்பல்ன்ற மாதிரி இருக்கிறதோட கப்பல் வெறும் கப்பலில் இருந்தால் பார்க்க முடியாதுல்ல. லைட்டிங் தான் வேறு லெவல். அந்த இடத்துக்கு எப்படி லைட் செட் ஆகுமோ அந்த மாதிரி லைட் கொடுத்துருவாங்க. சரி அடுத்து கிளம்பிட்டோம். பார்த்துட்டு அடுத்து போகிறத கண்டினியூ பண்ணுற பாருங்கள். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி நம்ம நான் புழக்கிற இவங்க பார்த்தா நல்லா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இங்கே நின்று சரி அப்படி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு அடுத்தடுத்து கிளம்பணும். ஆனால் இந்த ரூம் தான் வேறு லெவல் இருக்குது. அந்த நம்ம இப்போ இது எடுத்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு அது வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்க. ஃபோட்டோக்கு அந்த இடம் நல்லா நிறையா ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க. சரி அப்படி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சாரி இந்த ரூம் தான் சொன்னேன். அப்போ தான் இதைத்தான் சொன்னேன். இதை வித்தியாசம் பார்க்குறாங்க ஒரு எல்லாரும் பார்த்து எனக்கு பேச துப்பரம் மனசு வரல. அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. மாற்றுமணங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் வராங்களா போகிறாங்களாம் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் திருப்பி கடைசியாக சம்பவம் பண்ண பாருங்கள் என்னது போயிட்டு இருக்கோம். நல்லா என்ட்ரன்ஸ் சேர்றா வந்தாச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டுருவோம். என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடை தான். ஆனால் முன்னாடி என்ட்ரன்ஸ் அதாவது ஓப்பனிங் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடையை தவிர என்டர்டெயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இது மொத்தம் அல்டிமேட்டானது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. வீட்டுக்குள்ளே போகிறோம் இதெல்லாம் கடையை எடுத்தாலே என்டர்டெயின்மெண்ட் ஷோ காட்டுற மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா மொதல் இருக்குது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா தெளிவாக கட்டுறேன். பேய் வீடு இது நாங்கள் சரி இப்போ போமா வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போட்டோம் இங்கே போமா வேண்டாமான்ட்டு. போயிட்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு நின்று அப்படி கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். இந்த 3Dயும் பேய் வீடு தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கடை இருக்குது. ராட்டனங்கள்லாம் இருக்குது. எல்லா ராட்டனமும் சர்ச்சு பின்னாடி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்து போதும். இன்னும் கூட்டம் அவ்வளோ வரும். நாங்கள் போனது இதெல்லாம் கொஞ்சம் தான் கூட்டம். இன்னும் தான் வராங்க எல்லாம் போனோம். கடையை பற்றி இதே அளவு தான் கூட்டம் இருந்துச்சு கடைசி வரைக்கும். நான் போய் செல்ஃபி கேமரா போட்டு நிறைய பேருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது என்ன யோசனை இல்லை. சரி உள்ளே போய் சுற்றி பார்த்துக்கிறோம் போது. அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு நடந்துகிட்டே பிளான் பண்ணிட்டு போனோம். எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழிச்சு வந்துடுவோம். பொருட்காட்சி ரொம்ப நாளாக வரல. இப்போ கடைசியாக கார்னிவல் போட்டாங்க. கார்னிவல் போட்டு ஒரு மாதம் கூட வருது. ஆமாம் ஒரு மாதம் கார்னிவல் போட்டு ஒரு மாதம் கழிச்சு நம்ம வந்துருக்கோம். சிவகாசி கார்னிவல் முடிச்சுட்டு இங்கே வந்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து இந்த சின்ன பிள்ளைங்க வர்ற என்ன பலூன் ஏர் பலூனா ஏதோ பலூன் தெரில அதெல்லாம் பார்த்தோம்னா அப்புறம் அடுத்து இப்போ நம்ம ராட்டர் வியூ பண்ணிட்டு வேறு லெவல். அங்கேருந்து லாங்லேருந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்குது. இப்போ பக்கத்தில் போயிட்டு இங்கே ஒன்று இருக்குது அது போமா வேண்டாமான்னு சொன்னால் அது இப்போ தெரில. ஏதோ காரை என்ன விட்டாங்க அது போமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு இருந்தோம். போக வேண்டாம்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. சரி கூட ஆடா இருந்தாலும் உள்ள போய் சுற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி வா திருப்பி இன்னொரு வேண்டாம் இதுக்கு போவோம் அப்படின்னாங்க. சரி வா திருப்பி போகணும். திருப்பி அடுத்து இங்கே கூப்பிட்டு போனோம். நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்து கடை என்ன கடை இது நூடுல்ஸு நெப்போலி என்னமோ போட்டுருக்காங்க. நெப்போலியா சரி ஏதோ போலின்னு போட்டுருக்காங்க. நெப்போலிட்டு என்னென்னமோ கடை இருக்குது சுற்றி இங்கே தான் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஜெயின்வில் இருக்கனால கூட்டம் அதிகமாக இருக்குங்க. அப்படி இப்படின்னு பேசிட்டு பார்த்தா கடை ஜெயினூர் கீழே வந்தாச்சு. பக்கத்தில் இருந்துட்டோம். என்ன பண்ணலாம் ஜெயினூர் போமா டிக்கெட்டை வாங்கி துருவியா வாங்கிட்டு என் டிக்கெட் பார்த்தா கையில் வச்சுருந்தேன். வாங்கிட்டு பார்த்தா காமிக்கிறேன் கீழே விழுந்துருச்சு. திரும்பி வேறு சடக்கு நேற்று அதால் ஏறி வந்துட்டேன். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் போயிட்டு இருந்தோம். வேறு தூரத்தில் இருந்து பார்க்குறது வேறு பக்கத்தில் இருந்து பார்க்க ரொம்ப இதாக இருக்குது. லைட்டிங்லாம் அப்படி அழகாக ஒர்க் பண்ணிருக்காங்களா. தூரத்தில் இருந்து பார்த்தா ஒரு டிசைன் தெரியுது. ஆனால் இங்கே இருந்து பார்த்தா இது வித்தியாசமான இதாக தெரியுது. நம்ம போன டைம் நல்லா யாருமே இல்லை. அதான் போய் உடனே வாங்கிட்டு டிக்கெட் வாங்கிட்டு உடனே நேரம் வந்துட்டோம். ஆனால் இறங்கி போனால் ஜெயினில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் போய் இந்த ஜெயினில் முதல்ல சடக்கு நேரம் வந்துருக்கு. போய் 2 செகண்ட் டிக்கெட் மேலே நின்றுக்கிட்டே இருந்தால் சரி எப்போ நிப்பாட்டுவீங்க நாங்கள் ஏறுறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். மேலே பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வியூ பாயிண்ட் வேறு லெவலுங்க. இங்கே இப்போ கீழேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் வேறு லெவலு. தள்ளி அங்கேருந்து லாங்லேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் வேறு. இங்கேருந்து பார்க்குற வியூ பாயிண்ட் வேறு.
நம்ம இதை வச்சுட்டு போகிறோமா, செல்ஃபி ஸ்டிக் வச்சுட்டு சரி கேமரா எடுத்துகிட்டு போகிறோமா, எல்லோரும் நம்மளையே பார்க்குறாங்க, என்னடா வைக்கிறேன் தனியாக புலம்பிக்கிட்டே இருக்கேன்ட்டு. அண்ணனே பார்த்தாப்புல திரும்பி பார்த்து நாங்கள் நின்றுட்டார், அந்த நிற்கிற பின்னாடி நிற்கிறேன்னே. அது பார்த்தீங்கன்னா மேலே அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துக்கிட்டே நின்றுடணும். மறுபடியும் இது ஒரு தான் இருக்கும், இந்த 2 லைட் எரியாமல் இருக்குது. நிறையா லைட் எரியல, விட்டு விட்டு எரியுது தலையில பாருங்கள். அது ஆனால் நின்றுச்சா? ஓ இதுலையா நின்றுச்சு நினைக்கிறேன். ஆமாம் நின்றுச்சு. அதான் பார்த்தீங்கன்னா அடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஆள்கிட்ட வாங்கி ஒரு 2 பேராக ஏற்றிட்டு இருந்தாங்க. நம்மளை எப்படா கூப்பிடாங்க வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தோம். கூப்பிட்டாங்க பார்த்துட்டே இருந்தோம். எட்டி யாரும் அழகணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்மளை கூப்பிட்டாங்க. சரி அப்படின்னு நம்ம கிளம்பிட்டு இருந்தோம் ஏறுறதுக்கு. உள்ளே வந்துட்டாங்க. எப்படா இருக்கும்னு சொன்னேன், ஆனால் ரொம்பலாம் இதாக இல்லை. ஏறினா யாரோட இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. இது அவ்வளோ பயமாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு ஏற உட்காந்து அவ்வளோ பயம் தெரியல. பாருங்கள் எப்படி இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு இந்த சைடில் இறங்குறப்ப அந்த மேலே கொஞ்சம் அடுத்த உச்சிலேருந்து அடுத்த பெட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கிட்ட வரும்போது தான் ஒரு நடுக்கம் கொடுக்கும். அதுதான் பயமாக இருக்கும். அதை நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த பயம் தெரியல. எப்படி இருக்குன்னு பாருங்கள். கதறிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. மேலே போகிறோம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணவே இல்லையா? ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேலே ஏறுறோமோ ஒன்றும் தெரில. அப்படியே நிற்கிறோம். இங்கே இறங்க நல்லா தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் படன்னு கை நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிடவே இல்லையா? எனக்கு மற்றபடி இதில் போகிற பயம் இல்லை. சாப்பிடவே இல்லாதனால மாறு உச்சிலேருந்து கீழே இறங்குறதுக்கு அது தெரில. எங்கே இருக்குன்னு கீழே பார்க்காம மேலேயே பார்த்துருக்கேன். முழுகிற எப்படின்னு வேறு பயமாக இருக்குது. ரொம்ப ஒரு பயமாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேலி வச்சுருக்காங்க. வச்சுருக்கோம் முடிஞ்சு நினச்சி அது வச்சுருக்காங்க. அதுக்கு போகலாம் பிளான் பண்ணியிருக்கோம். போவோமே நம்ம தெரியல, பார்ப்போம். கத்திக்கிட்டா இருக்காங்க. நல்லா இருந்துச்சு. அது பயத்தில் கம்பி பிடிச்சிருந்தா உடலை நான் ரொம்ப நேரம் பயத்தை கண்ணில் கட்டாமல் அப்படியே தலை திருப்பி ஆக்சியில் போட்டு ரெடியாக கம்பி பாருங்கள். கம்பியிலேருந்து கையெடுக்கணும். அதுக்கப்புறம் இதை வீடியோ எடுக்கிறேன்ட்டியா. பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுதுட்டான். நாங்கள் பார்த்தா 6 பேர் இருப்பாங்க. நாங்கள் 2 இதில் இன்னும் 2 பேரும் மாற்றி ஏற்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வர்ற கதர் எங்கள் கூட வந்து இந்த இது எழுதியா வேற கொடுக்குறேன் சும்மா எங்கள் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். அதான் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கழிச்சு வரைக்கும் விற்க கதறியா எனக்கு கூட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்லோவாகிடுச்சு. மேலே உச்சியில் ரொம்ப நேரம் படிச்சாங்களா. அதே நின்றுட்டு இருக்கோம். உச்சிலாம் நிற்கிறோம். நம்ம தானே நம்ம இதுக்கு மேலே ஒரு கட்டிக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உச்சியில் நிற்போம். அடுத்த பார்த்தோன்னா இங்கேருந்து அழுகி 2 வரைக்கும் அப்புறம் வெள்ளச்சிட்டேன். அதே அழுகிட்டு இருந்தேன். சின்ன பையன் இது யாரும் தெரியல. வந்து அழுகிட்டோம். அப்புறம் அதுக்கிறத மாப்பிள்ளை தம்பி நினைக்கிறாங்க பின்னாடி. வேறு லெவலில் நம்ம கழிச்சு போனோம். எல்லாரும் கழிச்சு போனது இந்த கீழே இருக்கேன். அவன் இருந்தால் இந்த ப்ளூ கலர் சட்டை அவன் வந்து அழுகிட்டு இருக்கான். எல்லாம் அழுது கண்ணீர்லாம் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்களேன் இப்படி அவ்வளோ தலைக்கு அழுதாங்க. ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவளை வச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வச்சு நாங்கள் எப்படா போகணும் பார்த்தா வியூ பாயிண்ட்டை பாருங்கள். சர்ச்சோட வியூ பயங்கரமாக இருக்குது. இங்கே மேலே இருந்து அந்த பொருட்காட்சியோட வியூ வேறு லெவல். வேறு 10x ஸ்கோப் வச்சு போட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேலே இருந்து 10x ஸ்கோப்பில் எவ்வளோ தூரம் இருக்குது. சின்ன பையன் தலைவர் வேறு லெவலுங்க. பொருட்காட்சிக்கு வந்ததுக்கு நல்லா மேலே இருந்து வியூ பாயிண்ட்டை பார்த்தது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நின்றுட்டோம். இந்த நிற்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த பட்டியில் இப்போ ஏற்றி விட்டுருக்காங்க. ஆளை ஏற்றமோ ஒரு சின்ன பையன் டிக்கெட் கொடுத்தேன் இருக்கேன். கொடுக்கல அந்த அண்ணன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தாப்புல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. அண்ணன் இன்னொரு ப்ளூ கலர் சட்டக்காரனை தான் வந்து பேச முடிச்சு விட்டாங்க. அந்த உள்ள இருக்கிற பையன் தான் பாவம். ஸ்கூல் பையன் வந்து ரொம்ப நேரம் 2 தான் இருக்காங்க அவங்களும். இப்போ நம்மளை இறக்கி விட்டாங்க. நம்ம இறங்கி வந்துட்டோங்க. அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரில. இருந்தாலும் ஓரளவு நல்லா இருந்துச்சு. இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிட்டு வர புரிஞ்சு சொல்லிட்டு வராங்க. அப்புறம் அடுத்து எதுக்கு போகலான்னு பிளான் பண்ண சொன்னோம். எதுவும் வளர்ச்சி அப்படி வாங்குற மாதிரி ரவுண்ட் போனால் உள்ள நடக்க ஆரம்பிக்கலான்னு பிளான் பண்ணோம். அதுக்கும் இல்லாமல் ஒரு ரைடு முடிவு ரொம்ப நேரமாக அவங்க முன்னாடி இறங்கிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் 2 லேட்டாக வந்துருக்கோம். எல்லாம் நிற்கிறாங்க. அடுத்து எங்கே போனால் பிளான் போட சொன்னேன். அவங்காட்டி இப்போ 2 பேரும் இப்போ கூட படிக்கிற பையன் 2 பேரும் வந்தாங்க. அதில் வந்து இது 2 பேசிட்டு செஞ்சுட்டு கொஞ்சம் கழிச்சு அப்படி கிளம்பிட்டோம். ஜெயண்டூல் வியூ வேறு லெவலுங்க.
பார்க்கவே உள்ள கண் தான் நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்க்க வியூ பாயிண்ட் தான் வேறு லெவலில் இருக்குது. சுற்றுறது கூட அவ்வளோ எதுவும் ஃபீலிங் தெரில. ஒரு இடத்தையே பிளான் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இது வாங்க அடுத்து பாருங்கள், நிறையா சம்பவம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள் வீடியோவில். போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாட்டுக்கு நடந்து. அங்கே போய் இங்கே போயிட்டு நடந்துக்கிட்டே எல்லாம் பண்ணுறோம். அங்கே போமா இங்கே போமான்ட்டு கடைசி அங்கே இதுக்கிட்ட போவோன்னு சொல்லிட்டாங்க. போய் பக்கத்தில் நின்றுட்டு சரி இதுக்கு வேண்டாம் அடுத்தது போகணுன்னு சொல்கிறாங்க. சரி அதான் அப்படி நடந்துக்கிட்டே இருந்தோம். அடுத்தது இப்போ போகணும். இப்போ நல்லா யோசிச்சு சொல்லுங்கடான்னு இப்போ பக்கத்தில் போயிட்டு ஒரு இதுக்கு பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பின்னாடி யாராண்டா கை வைக்கிறான் பாருங்கள், அவனைத்தான் பயப்படைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு நடந்தோம். அந்த தேவை வீட்டு கூட்டு போக வேண்டிய சேர்றா அடுத்து அங்கேயே போகண்டான்னு சொல்லிட்டு அங்கே நடக்க ஆரம்பிச்சு எல்லாரும் உள்ள காணா. இப்போ அவன் பயந்தானோ இல்லையோ நான் பயப்படலை, இருந்தாலும் கொஞ்சம் டிக்குன்னு அடிச்சு அவ்வளோ பயம் அவ்வளோ தெரில. அதே இடத்த அவனை சொல்கிற கையை வச்சு கூப்பிட்டு போகிறான். போகண்டு மெதுவாக கிளம்பெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இருந்தான். பக்கத்தில் இருந்தாச்சு ஒரு வழியா. இதான் 3D ஷோ. 3D ஷோ எல்லாருக்கும் தெரியும். இருந்தால் நாங்கள் அடுத்தது போனோம். இது அடுத்தது தான் இருக்குது 3D ஷோக்கு அடுத்தா நம்ம இது எல்லாம் டிக்கெட் வாங்கி நின்றுட்டு இருக்காங்க. சரி நம்மளும் போய் டிக்கெட் வாங்குவோன்னு சொல்லிட்டு எல்லாம் காசை போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சுங்க. என்னென்னு பாருங்கள், காசு கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். 6 பேர் மொத்தம் 6 பேருக்கு டிக்கெட்டை கொடுத்துட்டாங்க. கொடுத்துருச்சு நம்ம எல்லாம் போகணும். உள்ள அவர் என்றவர் ஒழுங்க என்னாம நாங்கள் உள்ளே போகிறோம் பாருங்கள். 6 பேர் இருக்கோம். 6 பேர் உள்ளே போகிறோம். அவர் வந்து முன்னாடி எங்களுக்கு முன்னாடி போனோம். நாங்கள் எங்கள் கூட வந்து நினச்சிட்டு அவர் எண்ணிட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் கூட வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் வேறு ஆள் நீங்கள் வேறு யாரும் வந்துருக்கீங்கன்னு சொல்லி நிப்பாட்டி இருந்தாங்க. கிளம்புறோம். அந்த முள்ள கிளம்புறோமா ப்ளூ கலர் சாப்பிட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மணி பண்ணிக்கிட்டு வெளியே அவர் நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறம் வாரம் கூப்பிட்றேன். அவர் டாக்டர் அதுக்கப்புறம் உள்ளே போனேன். எல்லாம் திருப்பி கூப்பிட்டேன். வாடான்னு கூப்பிட்டேன். போயிட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் அடுத்த உள்ளே போய் சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் நின்று அப்புறம் திருப்பி 6 பேருக்குன்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தா அப்புறம் உள்ளே அனுப்பி விட்டார் அவர். அந்த இவர் அந்த அண்ணன் தான். ஆனால் நல்லா பேசினார். அவ்வளோ சண்டைக்கெல்லாம் போல வேறு அதுக்கப்புறம் பேசலான்ட்டு சவுண்டை மட்டும் கேளுங்க எப்போ இருக்குது எல்லாம். உள்ள பாருங்க சத்தியமாக எதிர்பார்க்கல இவ்வளோ தூரம் இதாக இருக்குன்னு சொல்லி. நம்ம போனது கூட பார்த்தீங்கன்னா என்னத்தையோ சாதாரணமாக நினச்சி போனேன். உள்ளக்கா இவ்வளோ தூரம் எஃபெக்ட் கொடுக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம பயப்படாமல் போனால் நம்ம கூட அந்த 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. 2-3 பேர் வந்தாங்க. வந்துட்டு அவங்க கத்துறதுல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பயம் ஏறிக்கிச்சு. சரிண்டு அப்புறம் அடுத்த இந்த இடத்துல பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். பேசிக்கிட்டே போனோம். என்னடா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அம்மாடின்ட்டு வேற லெவலில் நம்ம இல்லை. நம்ம அமைதியாக பயப்படாமல் போனோம். பொம்பளை பிள்ளைங்க கற்றுக்கிட்டு நம்மளுக்கு பயத்தை ஏற்றி விட்டாங்க. கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் கற்றுடுவோம். வித்தியாசம் நம்ம சவுண்டு வித்தியாசம் கேட்டுருக்கோம் பாருங்க. சரி அடுத்து பிளான் பண்ணி கிளம்பிட்டுருக்கோம். அடுத்து எங்கே போகலான்ட்டு
அடுத்து வந்து ஸ்னோ எடுக்கிறதுல மேலே இது வச்சு ஸ்னோ எடுத்துருவாங்க பார்த்தோம். கேட்கத்தான் போனோம். சரி அவர் கேட்குறப்ப நீங்கள் டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சேரன்னு சொல்லிட்டு காசு டிக்கெட் வாங்க அது போன வருஷம் பொருட்காட்சிங்க போன வருஷம் வரவே இல்லையா? நானே வரல. சரி உள்ள பார்ப்போம் எப்படி பார்ப்போம் ஃபுல்லாக டிஜே இருக்குண்டாங்க. டிஜே பள்ளியில் வருவாங்க. சரின்ட்டு கேட்டு நாங்கள் வாட்டு யோசித்தோம். சரி வாங்க போன இல்லை சரி போகன்ட்டு அப்படி வந்துட்டோம். திருப்பி டோக்கன் வாங்கிட்டு இருக்கோம். டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உள்ள இப்போ போன வருஷமே சொன்னாங்க அப்படி இல்லை இப்படி இப்படிலாம் டைம். சரி உள்ளே போய் பார்ப்போன்னு வந்தோம். எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப எக்ஸைட்டாக உள்ளே போனோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். Take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts. இக்லோ பார்த்து இக்லோக்குள்ளே போகிற ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் கடற்கரை 7 பேர் 6 பேர் இக்லோக்குள்ளே இருந்தோம். நான் வெளியே நிற்கிறேன். உள்ள குறைஞ்சி எல்லாம் வந்துட்டு எல்லோரும் இக்லோக்குள்ளே உள்ள டான்ஸ் இக்லோக்குள்ளே டான்ஸை போட்டு அத்தனை மாதிரி இருக்குது. 6 ஊரில் இருக்கிறது அது லைட்டாக போட்டு பாருங்க. அப்படி டான்ஸை போட்டு வர்றாங்க. வேறு லெவல் இக்லோக்குள்ளே இருக்குது. இப்போ பாருங்க செம்ம இந்தியான உள்ள நுரையில் நான் ஆர்டர் பண்ணாட்டு மண்டபம் நிறைய போச்சு. கையை பாருங்க எப்படி நிறையா சிவப்பு தண்ணி ஏதோ சிவப்பு தண்ணி போட்டு நிறைய வச்சுக்காங்க. நல்லா தான் இருக்கேன். நான் என்ஜாய் பண்ணிட்டேன். அந்த இடத்துல உள்ள வேறு லெவல் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வேறு லெவல் எக்ஸைட்டே பண்ணல. திரும்ப நினச்சி கூட பார்க்கலாம். சரி என்ஜாய்மெண்ட்டை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பலான்னு ஜாலியாகவே வெளியே போகலாம் கிளம்புவோம். நம்ம போகிறதா எல்லோரும் ஜாலியாக உள்ள டான்ஸ் அடிக்கலாம். நம்ம ஒருத்தவங்க வரல இருந்தால் நல்லா இருக்கும் டான்ஸ் அடிக்கலாம். சரி அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அடுத்து எங்கே போகலாம் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து போய் அவனே கையில் காசு இல்லை எங்கே போகிறதுக்கு வச்சுருக்காங்க. சரி வீட்டுக்கு போமா இல்லை சும்மா ரவுண்ட் அடிப்போம்னு பிளான் பண்ணோம். அதுதான் சரி உள்ளே போயிட்டு வீட்டுக்கு அப்படி வெளியே போனால் உள்ளே போய் தான் போக முடியும். அதனால் சரி உள்ளே போயிட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். திருப்பி வந்த பாதிலே திருப்பி போயிட்டோம். எல்லாரும் இவரோட திருப்பி சுற்றி பார்த்துட்டு சின்ன பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்துங்க. அந்த ஜம்பிங்கு அந்த வாத்து என்னென்னமோ இருந்துச்சு சின்ன சின்ன ராட்டினத்தில் பார்த்துட்டு அப்படி நிறைய இந்த சின்ன கார் இதெல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரோம் இந்த இடத்துக்கு கிளம்ப 9 மணி கரெக்டாக. இப்போ கூட்டம் குறைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா எப்போவுமே 9 மணிக்கு தான் தம் ஃப்ரெண்டு வந்தேன் பண்ணுற அட்டாசிட்டி ஏற்றிட்டு போயிட்டாங்க. சரி பாய் சொல்லி கிளம்பிட்டு அந்த இடத்துலேருந்து
வெளியே தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். எப்படி வெளியே வந்த பாதையில் போனோன்னு நாங்கள் வாட்டுக்கு சரி வாடா உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் உள்ளே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. கடைசி பார்த்தா தலைவர் விசில் அடிச்சு இங்கிட்டு போகக்கூடாது அப்படின்றாரு வாட்ச்மேன் தலைவர். அப்புறம் சரின்ட்டு நாங்கள் இந்த பக்கம் வந்தோம். பல்ப் வாங்கிட்டு இருக்கோம் அவர்கிட்ட சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரின்ட்டு இப்போ இந்த இன்னொரு பக்கம் போக சொன்னார். அந்த பக்கம் போய்கிட்டுருக்கோம். இந்த பக்கம் போய் வெளியே போகிறது ஸ்ட்ரெயிட்டாக வெளியே போகிற கணக்கு. இந்த பக்கம் உள்ள அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து பின்னாடி அங்கிட்டு அவுட்டில் கப்பல் இருக்குது, உள்ளக்க இங்கிட்டு இருக்குது. உள்ளக்க இங்கிட்டு வேறு மாதிரி இருக்குது. சும்மா அப்படி பார்க்க டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்துவிட்டோம். கப்பல் இந்த மேலே பார்த்தா நம்ம தலைவர் இருக்காப்புல, நம்மளோட டைட்டானிக் ஹீரோயின் மேலே நிற்கிறாங்க. அதை கவனிக்கவே இல்லை. நாங்கள் எவனும் பக்கத்தில் நின்று அவனும் கவனிக்கல. மேலே வேறு கப்பல் வச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்தோம். இதான் கப்பலோட என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எவனுமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்களா? இங்கே இருக்கா? நான் இது இவ்வளோ கவனிக்கல. வரு இவ்வளோ கவனிக்கலா? டைட்டானிக் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. முன்னாடி நம்ம நின்று ஃபோட்டோ எடுப்போம். ஒருத்தனா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். நின்று டைட்டானிக் வியூ வேறு லெவலுங்க. டைட்டானிக் கப்பல் அப்படியே ஒரிஜினல் கப்பல் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் சரி கிளம்புவோன்ட்டு பிளான் போட்டுக்கோம். வீட்டுக்கு எப்படி போய் சாப்பிட்டுருமா எப்படி போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். நின்று எல்லாம் வெளியே வர டைம். அதுக்கப்புறம் சரி டைட்டானிக் பாயை சொல்லிவிட்டு நம்மளை அப்படியே கிளம்பிட்டோம். அதே நல்லா போகும்போது ஜாலியாச்சு விளாண்டிகிட்டே போனோம். அது பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். டைட்டானிக் உள்ளே இருக்கு. நாங்கள் வெளியே வந்துட்டோம். நம்மளை தனியாக விட்டாங்க. நம்ம பைத்தியம் நினச்சி நம்மளை தனியாக விட்டாங்க. நம்ம தனியாக பேசிகிட்டு இருக்கோமா? நான் பேசவே இல்லையா? இப்போ நான் உனையே டிஸ்டர்ப் பண்ணா? நான் பேசவே இல்லை. பேசினேன் இல்லை சவுண்டாக இருந்தால் நான் பேசவே முடியலையா? அவங்களுக்கு கொடுக்குற வாய்ஸ் ஒன்று கொடுக்குற வீடியோ என்னால். ஓகே, இது சக்கரவர்த்தி கிரியேஷன். ஃபாலோ பண்ண நோ சக்கரவர்த்தி கிரியேஷன் போரிங்களா சேனல் நாங்கள் போவோம். ஓகே கைஸ், பார்ப்போம். நம்ம எல்லாரையும் அசிங்கமாக பார்க்குறாடாப்பா. நம்ம விளாக் எடுக்கிறது கடுப்பாகுது. அதனால சொல்கிறாங்க. ஓகே கைஸ், நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் விடுங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய்.